தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம். வேறு எந்த சங்கத்திற்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு எங்கள் சங்கத்திற்கு உண்டு. மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் பெயர் சூட்டப்பட்ட பேர் இயக்கம் எங்கள் இயக்கம். ஆம், கடந்த 2004ஆம் ஆண்டு அஇஅதிமுக ஆட்சியில் தொகுப்பூதியத்தில் ரூபாய் 3000, 4000, 4500 என தொலைந்த எங்கள் வாழ்க்கையை 1/6/2006, அதாவது அவர் ஆட்சி பொறுப்பேற்ற தினத்திலிருந்து காலமுறை ஊதியம் தந்து வித்திட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். கடந்த ஆட்சியிலே, அதாவது அஇஅதிமுக ஆட்சியிலே காலமுறை ஊதியம் கிடைக்காது என்று எண்ணிய நாங்கள் நேரடியாக துணிவோடு அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை சந்தித்து அண்ணா அறிவாலயத்தில் எங்கள் ஆதரவை தெரிவித்து தொடர்ந்து 1 மாதத்திற்கு மேலாக களப்பணி ஆற்றினோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகவில்லை. வந்தார் முதல்வராக, ஒழித்தார் தொகுப்பூதிய முறையை. அன்று நாங்கள் மட்டுமல்ல, 1/6/2006க்கு பிறகு பணியில் சேர்ந்த லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் நேரடியாக காலமுறை ஊதியத்தின் கீழ் பணிபுரிவதற்கு மிக முக்கிய காரணம் கல்வி காவலர், சமத்துவ பெரியார் டாக்டர் கலைஞர் அவர்கள். தொகுப்பூதியம் ஒழித்து காலமுறை ஊதியம் வழங்கியதற்காக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் 21/10/2007 அன்று தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றி அறிவிப்பு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் எங்களுக்கு எங்கள் பெயர் முன்னிருந்த இளநிலை என்ற வார்த்தையை நீக்கினார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். மாணவர் சமுதாயத்தின் கூட பாதுகாக்கப்பட்டு மிகுந்த எங்களுக்கு அளிக்கப்பட்ட பெயரோ இடைநிலை ஆசிரியர், ஜூனியர் செகண்டரி, இளநிலை பட்டதாரி ஆசிரியர், ஜூனியர் டிடிஸ், இளநிலை முதுகலை பட்டதாரி ஆசிரியர், ஜூனியர் டிடிஸ். எங்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியமோ இடைநிலை ஆசிரியருக்கு ரூபாய் 3000, இளநிலை பட்டதாரி ஆசிரியருக்கு ரூபாய் 4000, இளநிலை முதுகலை பட்டதாரிக்கு ரூபாய் 4500. அகநிலைப்படி உயர்வு என்றாலும் மற்ற வேறு சலுகை என்றாலும் எங்களுக்கு எதுவும் கிடைக்க வாய்ப்பின்றி மற்ற ஆசிரியர்களை பார்த்து வேதனை அடைந்ததுதான் மிச்சம். தொகுப்பூதியத்தில் வேலை நிரந்தரவில்லை என்ற காரணத்தினால் எங்கள் இளநிலை ஆசிரியர்களுக்கு திருமணம் கூட ஒரு 8,000 கலைஞர் அவர்களே எங்கள் இயக்கத்திற்கு பெயர் சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று மேடையிலேயே இடைநிலை பட்டதாரி ஆசிரியர், ஓவிய ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர், தொடக்க கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை என பல்வேறு குழப்பங்களில் இயக்கம் இருந்த சூழலில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பொதுவாக ஒரு இயக்கம் இருக்க வேண்டும் என்றும், ஆசிரியர் பிரச்சனை என்று சொன்னால் அந்த இயக்கம் ஓடோடி நிற்க வேண்டும் என்றும் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் என்று பெயர் சூட்டினார். நன்றி அறிவிப்பு என்ற சொல்லை பயன்படுத்தி மாநாடு நடத்துகின்ற தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய உறுப்பினர்களே, என் உயிரினும் மேலான உங்களுடைய அமைப்பின் பெயர் மாற்றமல்ல, இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இளநிலை ஆசிரியர் பேரவை என்பது தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் என்று இங்கு மாறியிருப்பது. உங்கள் சம்பளம் தொகுப்பு ஊதியம் என்கின்ற பெயரில் இருந்த சம்பளம்
காலமுறை ஊதியம் என்றும் காலையில் உங்களுடைய மகிழான வற்புறுத்தலின் காரணமாக உங்களுடைய கோரிக்கையில் இருந்த அழுத்தத்தின் காரணமாக எல்லாவற்றையும் விட சிறப்பாக இருந்ததால் நியாயத்தின் காரணமாக என்று மாற்றப்பட்டுள்ள சூழ்நிலை அதற்கான மகிழ்ச்சியையும் அந்த மகிழ்ச்சியினுடைய கலந்து பொங்கி வருகின்ற நன்றியையும் நீங்கள் இங்கே தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு வலியுறுத்துபவர்கள் அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு விழா எடுப்பவர்களும் அவர்களே உங்களை ஊக்கப்படுத்துகிற நிலையில் இருக்கிறதுதான் இப்படிப்பட்ட ஒரு உணர்வு மத்தியானத்தை பார்த்து அந்த நேரத்தில் நான் நினைக்க மாட்டேன். பட்ஜெட்டை பார்த்து அந்த நேரத்தை நினைத்து நீங்களும் பட்ஜெட்டை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்க விரும்புகின்றேன். அன்று முதல் இன்று வரை நன்றியோடு கொண்ட கொள்கையில் குணம் மாறாமல் பயணிக்கின்ற இயக்கம் எங்கள் இயக்கம் என்று பெருமை கொள்கிறோம்.